சீமானுக்கு தகுதி இருக்கா? தன்னுடைய படையில் பணிபுரிந்த பெண்களை தெய்வமா நினைச்சாரு மாவீரன் பிரபாகரன் அவர்கள். அவரோடு சேர்ந்தவர்களுக்கு மது பழக்கத்திலிருந்து எந்த பழக்க வழக்கம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இந்த பதிவு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கு, அதாவது சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது சீமான் சொன்ன வார்த்தை எனக்கு அந்த பெண்ணு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன அந்த நபர் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காரு. விருப்பப்பட்டு வந்தா அதனாலதான் நான் படுத்தேன் அப்படின்னு வெக்கம் இல்லாம சீமான் சொல்வதை அந்த கட்சியில் உள்ள மகளிர்களும் கேட்டு சிரிக்கிய கைதற்றிய. அப்ப என்ன கலாச்சாரத்தில் நீங்க வாழ்றீங்க? தமிழர்கள்ன்ற போர்வையில பிரபாகரன் அண்ணனுடைய பேரை, மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு சீமானுக்கு தகுதி இருக்கா? தன்னுடைய படையில் பணிபுரிந்த பெண்களை தெய்வமா நினைச்சாரு மாவீரன் பிரபாகரன் அவர்கள். அவரோடு சேர்ந்தவர்களுக்கு மது பழக்கத்திலிருந்து எந்த பழக்க வழக்கம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மாவீரனுடைய பெயரை பயன்படுத்தி கட்சி ஆரம்பித்த சீமான் ஒரு பெண்ணை கற்பழித்தது மட்டும் இல்லாம அதை பப்ளிக்ல நான் ஆமா பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கம் சீமானை கைது செய்யல. உண்மையான தமிழர்கள் சீமானை ஏற்றுக்கொள்வார்களா? பின்னாடி அவன் பேட்டி கொடுக்கும் போது பின்னாடி பெண்கள் எல்லாம் இருக்காங்க. எவ்வளவு கொச்சையா பேசுறான் சீமான். அதனால தமிழக அரசு உடனடியாக சீமான் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால அவனை கைது செய்யணும்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ கைது செய்யாவிட்டால் சீமானை கைது செய்ய கோரி தென் மாவட்டங்களில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் நான் தெரியப்படுத்துறேன். மாவீரனுடைய பெயரை பயன்படுத்தி கட்சி ஆரம்பித்த சீமான் ஒரு பெண்ணை கற்பழித்தது மட்டும் இல்லாம அதை பப்ளிக்ல நான் ஆமா பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கம் சீமானை கைது செய்யல. உண்மையான தமிழர்கள் சீமானை ஏற்றுக்கொள்வார்களா?